தமிழக வெற்றி கழகத்தோட 2026க்கான தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தலோட முதல் பிரச்சாரத்தை தளபதி விஜய் அவர்கள் நேத்து திருச்சியில தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாம அவர் பேச ஆரம்பிச்ச ஒரு சில நிமிஷத்திலேயே மைக்ல பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாம அவர் பேசிட்டு இருக்கப்பவே ஆம்புலன்ஸ் போகுது. இது மாதிரி பல பிரச்சனைகள் மத்தியிலையும் ஒரு வழியா பிரச்சாரத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாங்க. விஜய் அவர்களோட இந்த கேம்பெயினுக்கு வந்திருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு பல கட்சிகளோட வயித்துல புளிய கரைச்சிருக்குங்க. நேத்து விஜயோட இந்த கேம்பெயின்ல என்ன நடந்தது வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல்ல எலெக்ஷனுக்கான பிரச்சாரத்தை எல்லா கட்சிகளும் எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த வாட்டி எல்லா கட்சிகளும் 2026க்கான தமிழ்நாடோட சட்டமன்ற தேர்தலோட பிரச்சாரத்தை எல்லா கட்சிகளும் ரொம்பவும் முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல எல்லா கட்சிகளும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு எலெக்ஷனா இந்த எலெக்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுவரையும் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகள் தான் தமிழ்நாட்டை மாத்தி ரூல் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப புதுசா டிவிகே இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுனால இந்த எலெக்ஷன் ரொம்ப ஒரு முக்கியமான எலெக்ஷனா இருக்கு. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்துட்டு மரக்கடை அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் பிரச்சாரம் நடக்குது. இதுக்கான டிஸ்டன்ஸும் வெறும் 6 கிலோமீட்டர் தான். ஆனா இந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்றதுக்கு 5 மணி நேரத்துக்கும் மேல ஆகுது. ஏன்னா மக்களோட கூட்டம் அந்த அளவு இருக்கு. விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சோடனே திமுக பாஜக இவங்க 2 பேரையுமே தாக்குறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மைக்ல பிரச்சனை வருது. அதனால இன்னொன்னு மைக் தராங்க. ஆனா அந்த மைக்ல பேசுறது ரொம்ப தூரம் யாராலையும் கேட்கவும் முடியல. அது மட்டும் இல்லாம கரெக்டா அந்த டைம் ஒரு ஆம்புலன்ஸும் வருது. அந்த தளபதி அவர்கள் பேசுறதே லைட்டா தான் கேட்டது. இந்த ஆம்புலன்ஸ் சத்தமும் இதுவும் ரெண்டுமே சேர்ந்து யாராலையும் ஒழுங்கா கேட்க முடியல. அந்த டைம் என்ன பேசினாரு அப்படின்ட்டு ஜெர்னலிஸ்ட் கொஞ்சம் பேர் நோட் பண்ணிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது திமுக தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்து இன்னைக்கு வரையும் நிறைவேற்றாத டீசல் விலை குறைப்பு, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், கல்வி கடன் ரத்து, 2 லட்சம் வீடு, 40% பெண்களுக்கான இடஒதுக்கீடு, இது மாதிரி திமுக தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்து நிறைவேற்றாத திட்டங்களை பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த டைம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய கிட்னி திருட்டை பத்தியும் பேசியிருக்காரு. ஆனா என்ன பாலா போன மைக்கு கரெக்டா அந்த டைம் ரிப்பேர் ஆயிடுச்சு. விஜய் அவர்கள் பேசினதே லைட்டா தான் கேட்டது. திருச்சியில ஒரு வழியா பிரச்சாரம் முடியுது. அடுத்து அரியலூர் போறாங்க. அரியலூர்ல போயிட்டு காலைல மைக் இஷ்யூனால ஒழுங்கா கேட்க முடியாதனால திரும்பியும் விஜய் அவர்கள் அதையே பேசுறாரு. சிமெண்ட் ஃபேக்டரி இஷ்யூஸ பேசுறாரு. முந்திரி தோட்டத்தை பத்தி பேசுறாரு. அரியலூரோட வளர்ச்சி திட்டங்களை பத்தி பேசுறாரு. உங்களோட பாதுகாப்பு பத்தி பேசுறாரு. அடிப்படையில எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்றாரு. ஒரு வழியா அரியலூரோட பிரச்சாரம் வெற்றிகரமா முடியுது. அதுக்கப்புறம் இதுவே முடிய நைட் ஆயிடுது. இதனால பெரம்பலூர்ல பிரச்சாரம் பண்ண முடியாமலே போய் விஜயோட இந்த முதல் பிரச்சாரத்துல மைக் இஷ்யூ ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்ததாகட்டும், இதெல்லாம் தற்செயலா நடந்ததா இல்லைன்னா இதுக்கு பின்னாடி எதனா ஒரு வேலை இருக்குமா அப்படின்றத உங்க கமெண்ட்ல சொல்லுங்க.